ரெட்மி மொபைல்ல எப்படி வந்து ஆப் லாக் வந்து செட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ்க்கு எல்லாமே எப்படி வந்து லாக் போடுறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரெட்மி மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே ஆப் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆப் லாக் ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேன் ஆன் ஆப்ஷன் கேட்டிருக்கும். டேன் ஆன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பின், பேட்டர்ன், பாஸ்வேர்டு அப்படின்ற 3 ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் எது வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு நீங்கள் அந்த பின் போட்டிருந்தீங்கன்னா பின் நீங்கள் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட்னா பாஸ்வேர்டு, இல்லாட்டி வந்து பேட்டர்னா பட்டன், எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அது நீங்கள் செட் பண்ணிட்டு திருப்பி கன்ஃபார்ம் கொடுத்து செட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாமி அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து ஜிமெயிலை வந்து சைன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஆட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நாட் நோ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஷாமி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து நாட் நோ வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே யூஸ் ஆப் லாக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை நீங்கள் ஃபேஸ் லாக் வச்சுருந்தீங்கன்னா அதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கல, ஃபேஸ் லாக்கும் வைக்கலன்னா நீங்கள் என்ன பேட்டர்ன் பின் போட்டிருக்கீங்களோ அதை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க உங்களோட ஃபோனில் இருக்கிறத. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லாக் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஆப்லாம் வந்து லாக் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். அன்லாக் பண்ணுற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த லாக்கை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணி ஆப் லாக்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம். தேவையில்லாத ஆப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாட் டு ஹைட் சென்சிட்டிவிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் வந்து ஆப் லாக் வந்து போட்டிங்களோ அந்த ஆப் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து ஆப் லாக் பண்ண ஆப்பில் வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து இத்தனை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஷோ ஆகுது. உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் வந்து ஷோ ஆகும். இந்த ஹைட் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறது மூலியமாக. ஸோ இதுலேயும் அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். உங்களுக்கு எதுக்கு வந்து அந்த கண்டென்ட் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஹைடுமே வந்து பண்ணிக்க முடியும். ரெட்மி மொபைலில் எப்படி வந்து ஆப் லாக் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.